Marvelous Monday ஒரு continued vlog தான் இது, மினி vlog. ஸோ இட்லி வைக்க போகிறோம். நல்லா துணியில் வச்சோன்னா சூப்பராக சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணுறோம். பட் நார்மல் இட்லி பேனும் இருக்குது. ஸோ அவசரமாக டக்குன்னு பண்ணி சாப்பிட்றதுக்கு அது, பட் நிறைய டைம் இருக்குது, எதுவாக பண்ணலான்னா நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மெத்தட் பிடிக்கும், இல்லாட்டி நார்மலாக இந்த மாதிரி ப்ளெயினாக துணியெல்லாம் இல்லாமல் அப்படியே வைக்கிறது தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வேகிற வரைக்கும் 10 minutes தான். ஸோ அருண் பாபு கேம், he went for some mechanical works. ஸோ அவங்க காஃபி நான் ஆல்ரெடி குடிச்சாச்சு. நான் வந்து வாசில் ஒரு ஷாப்பில் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ஊருக்கா டேஸ்ட் பண்ணுறதுக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க வீட்டில் நிலத்தில் உள்ள வேர்க்கடலையும் கொடுத்தாங்க, நிலக்கடலை. நைஸ். தேங்க்ஸ் டு தட் அண்ணா ஃபார் கிவிங் ஸோ மச். நிறைய ஊறுகாய், வேர்க்கடலை எல்லாமே கொடுத்துருந்தாங்க, அவங்க வீட்டு ஊறுகாயெல்லாம். ஸோ நம்ம சாலடுக்கு குக்கும்பரை அறுக்கிறோம். ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு தோலை இந்த மாதிரி சும்மா ரஃபாக கட் பண்ணிக்கிட்டேன். எஸ், இட்லி இஸ் ரெடி. பார்த்தீங்களா வெந்துச்சான்னு? ஓகே, வெந்துச்சு. அவ்வளோதான், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான் ஹாட் பேக்கில். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி இட்லி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த துணி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் நார்மல் இட்லியை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். அது என்ன வித்தியாசம்னு தெரியல, பட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் மை மூடு. எவ்வளோ அழகாக இப்போது வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து இந்த கிளாத் வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் முன்னாடி யூஸ் பண்ண துணி, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒட்டின மாதிரி இருந்தது. பட் செகண்ட் லேயர் ஆஃப் இட்லி வந்து அழகாக சூப்பராக வந்துச்சு. அதை பார்ப்பீங்க பாருங்கள், அப்படியே ஸ்லைட் ஆச்சு. பார்த்துட்டே இருங்க. ஆஸ் யூஷுவல் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி திருப்பி போட்டாச்சு. இதை எடுத்துகிட்டு லைட்டாக மேலே தண்ணி தெளிக்கணும். இது நீங்கள் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ நீங்கள் கையை கூல் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு? எஸ், பிகாஸ் இந்த கிளாத்தை வந்து நம்ம அடிக்கடி டெய்லி யூஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது ஈஸியாக வருது. எஸ், தட்ஸ் இட். சூப்பர் இட்லி இஸ் ரெடி. அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹாட் பேக்குக்கு. இதுதான் நைட் நம்மளுக்கு டின்னர். இட்லி, தேங்காய் சட்னி, கருவேப்பிலை, கருவேப்பிலை சம்மந்தெல்லாம் வருது. வேர்க்கடலை சட்னி தான் டின்னர் நம்மளுக்கு. ஸோ நல்லா சுட வச்சு சாப்பிடலாம். இல்லை வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கா இன்னும். ஸோ ப்ராப்பராக நாளிலேருந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு பிளாட்டர், அதாவது ஒரு மீல்லையும் நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்படி சாப்பிட்டா தான் நல்லது உடம்புக்கு. அதனால் அது கூடி சீக்கிரம் வி ஹாவ் டு ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ நல்ல ஒரு சாப்பாடு நைட்டு. அண்ட் ஃபார்ம் க்ரோன் சப்போட்டா, அதுவும் டெசர்ட்டு அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து அப்படியே தோலோடு சாப்பிடுவேன். தோல் அவ்வளோ சத்து இருக்குது கைஸ். ஸோ ஃப்ரூட்ஸில் தோலை ஒமிட் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ருங்க. கடையில் வாங்கினா சாப்பிடாதீங்க, ஏன்னா மருந்து போட்டிருப்பாங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மாம்ஸ் பர்த்டே. ஸோ தட் செலிப்ரேஷன் வீடியோஸ் கம்மிங் சூன். ஸோ ஸ்டே டியூன் டு கத்தம் இதுவே ஆரம்பம்.